ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற ஒரு மெஷின் தான் பார்க்க போறோம். எதுலேருந்துன்னா ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம்லேருந்து. ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையாக்மில ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற ஒரு மெஷினோட லிங்க் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ, இவங்க வந்து என்ன டேக்லைன் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஹேக் இன்டூ திஸ் விண்டோஸ் மெஷின், எஸ்கலேட் யுவர் பிரிவிலேஜ் டூ அட்மினிஸ்ட்ரேட்டர்." ஸோ, இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ, நீங்க இந்த மெஷின ஹேக் பண்ணணும், அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, அதில பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இதில வேற ஏதாவது க்ளூஸ் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு "டு யூ ஹேவ் வாட் இட் டேக்ஸ் டு ஹேக் இன்டூ விண்டோஸ் மெஷின்?" ஸோ இது நீங்க பண்ணணும்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பண்ணியிருப்போம். அதையும் நீங்க போய் பாருங்க. ஸோ பேசிக்கான விண்டோஸ் மெஷின்லாம் அந்த ஸ்டீல் மவுண்டன், ப்ளூ, ஆந்தம் இது எல்லாமே விண்டோஸ் மெஷின் தான். ஸோ அது 3மே பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மெஷின்ஸ்ல வேற எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. அவங்க டைரக்ட்டா கேட்கறது, இந்த லேப் யூசரோட என்டிஎல்எம் ஹேஷும் root.txt அப்படின்ற ஒரு ஃபைலோடைய கன்டென்ட் தான் கேட்கறாங்க. ஸோ வேற எந்த ஒரு ஹிண்ட், க்ளூ எதுவுமே அவங்க தரல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த மெஷின வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஐபி வரும். அந்த ஐபிய காப்பி பண்ணிட்டு, உங்க காலி மெஷினுக்கு போங்க. ஸோ காலி மெஷின்ல நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் விபிஎன் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் உங்களால ட்ரையாக்மி நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிட்டு அவங்களோட மெஷின அக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு அந்த மெஷின வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ பிங் வந்து எனேபிளா இருக்கு அந்த மெஷின்ல. ஸோ டிடிஎல் 127 வந்தாவே அது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின் தான். ஓகேவா? இதுவே டிடிஎல் 64 அந்த மாரி வந்துச்சுன்னா, அது வந்து லினக்ஸ் மெஷின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்ப வந்து என்மேப் பண்ணுங்க. ஸோ என்மேப் -sc -sv கேப்பிட்டல் PN -p ஃபார் ஆல் போர்ட் ஸ்கேன். அப்புறம் இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு nmap results டாட் txt அப்படின்ற ஒரு ஃபைல ரைட் பண்ணுங்க. ஸோ எஸ்சிங்கிறது டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ், எஸ்வி ஃபார் வெர்ஷன் ரிடக்ஷன், பிஎன் ஃபார் லைக் பிங் பண்ணாம டைரக்ட்டா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஸ்கேன் நடக்கும். பிகாஸ் ஏதாவது ஒரு மெஷின்ல பிங் வந்து டிசேபிளா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்கேன் வந்து ஃபெயில்ட் ஆயிடும். அதனால தான் பிஎன் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வந்து 65,535 போர்ட்ஸ், அதாவது ஆல் போர்ட் ஸ்கேன் பண்றோம். இது கூட நீங்க T4, T5 வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதோட ரிசல்ட்ஸ் வந்து nmap ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு வந்துரும். ஸோ நான் ஆல்ரெடி டூ சேவ் ஆர் டைம், நான் ஆல்ரெடி அது வந்து ஒரு நோட்பேட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ரிசல்ட்ஸ. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ போர்ட் 80 வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதுல ஐஏஎஸ் சர்வர் ரன் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். 7.5 விச் இஸ் வல்னரபிள் வெர்ஷன். அப்புறம் ட்ரேஸ் மெத்தட் வந்து எனேபிள்ல இருக்கு. HTTP. அப்புறம் 135 ஆர்பிசி போர்ட்ஸ், சம்பா போர்ட்ஸ் இருக்கு. லைக் எஸ்எம்பி போர்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி. 139,443. இஃப் இட்ஸ் அ விண்டோஸ் மெஷின், அதுல வந்து எஸ்எம்பி தான் இருக்கும். சர்வர் மெசேஜ் பிளாக் போர்ட். இதுவே லினக்ஸ் மிஷின்னா, இதுல வந்து சாம்பா ஷேர்ஸ் வந்து ரன் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது மாரி இதுல 443 அப்படிங்கிறதுல அப்பாச்சி டாம்கேட் சர்வர் ரன் ஆகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில டைரக்டரீஸ்லாம் வந்து விசிபிளா இருக்கு. லைக் டைரக்டரி லிஸ்டிங் இருக்குன்னு காமிக்குது. ஓகேங்களா? நம்ம அத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வேற என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் 443லயுமே வந்து ட்ரேஸ் மெத்தட் எனேபிள்ல தான் இருக்கு. ஆ 445 இங்க ஒரு போர்ட் இருக்கு. ஐ கெஸ் 139, 445 ஐ கெஸ் இதுதான் வந்து எஸ்எம்பி போர்ட்ஸ். அது ஆக்சுவலி நெட்பயாஸ் போர்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3306 MariaDB. ஐ கெஸ் MySQL ரன் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். டேட்டாபேஸ். அப்புறம் 8080 வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெப்சைட் வந்து ரன் ஆகுது. ஸோ ஐ கெஸ் டோட்டலி வந்து 2 வெப் சர்வர் போர்ட் இருக்கு. 443 அண்ட் 8080. மேபி இது வந்து வெப்சைட் மூலியமா நம்ம ஷெல் எடுக்கிற மாரி இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். என்னோட கெஸ் படி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி போர்ட்ஸ் தான். ரிமோட் ப்ரொசீஜர் கால் போர்ட்ஸ். ஆம், சர்வீஸ் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் மெஷினோட பிளேயர் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு இருக்கு. ஹோஸ்ட் நேம். அப்புறம் விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆகுது. இது நம்ம ஆல்ரெடி தெரியும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பி மோடு, எஸ்எம்பி ஆ மெசேஜ் சைனிங் வந்து டிசேபிள்ல இருக்கு. ஸோ இதுலயும் கம்ப்யூட்டர் நேம் குடுத்துருக்காங்க. ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லைக் சில சில இன்ஃபர்மேஷன் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு நோட்பேட்ல எழுதி வச்சுக்கலாம் ஒரு எனுமரேஷனுக்கு. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐபி அட்ரஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். ஹோஸ்ட் நேம் நமக்கு தெரியணும். அடுத்தது வந்து ஓஎஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் இதுதான் விண்டோஸ் 7 ஹோம் பேசிக் ரன் ஆகுது. விச் இஸ் ஓல்டர் வெர்ஷன். அப்படின்னா கண்டிப்பா அது வல்னரபிளா தான் இருக்கும்.
அப்புறம் கம்ப்யூட்டர் நேம் வந்து ப்ளூ பிரிண்ட். அதான் வந்து ஹோஸ்ட் நேமும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் நம்ம இங்க லேட்டஸ்ட் ஐபி வந்து இதுதான். பிகாஸ் அந்த பர்ட்டிகுலர் ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஐபி எக்ஸ்பயர் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுவரைக்கும். ஸோ ஓப்பன் போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இத கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, nmap போயிட்டு grep கமாண்ட் பயன்படுத்தி நீங்க ஓப்பன் போர்ட்ஸ் மட்டும் தனியா எடுத்துருங்க. ஸோ ஓப்பன்னு குடுங்க. சரி இந்த போர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ இத நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் போர்ட்ஸ் அப்டின்னா, பிகாஸ் நீங்க ஒரு இன்டர்னல் பென் டெஸ்ட் ஆர் எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட் பண்றீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுலருந்து அடுத்தடுத்து நம்ம என்ன எனுமரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெப் சர்வர் போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். 80 அண்ட் 80801 ஓகேங்களா? ஸோ இந்த ஐபி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ டைரக்ட்டா ப்ரௌசர்ல அந்த ஐபி பேஸ்ட் பண்ணுங்க. உங்களால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். போர்ட் 80ய. ம். ஸோ போர்ட் 80ல வந்து பார்த்தீங்கன்னா, 404 ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவே வந்து இன்னொரு போர்ட் ஓப்பன்ல இருக்குல்ல, 8080 அத நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதுல தான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டரி லிஸ்டிங் இருக்கு. போர்ட் 80ல ஒண்ணுமே இல்ல. 443ல ஏதோ இருந்துச்சுல்ல. ஸோ அது HTTPS யூஸ் பண்ணணுமா? இல்ல டைரக்ட்டா ஓகே HTTPS அக்சஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அக்செப்ட் த ரிஸ்க் அண்ட் கன்டின்யூ. ஓகே. 4433லயுமே இந்த பர்ட்டிகுலர் டைரக்டரிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது 2த்துலயுமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே. இதுல என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆ OS காமர்ஸ் 2.3.4 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. இதுவும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுலனா போர்ட் 4 லைக் 443 அண்ட் 8080 இது 2 போர்ட்லயுமே நமக்கு இது கிடைச்சிருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட்டு என்னதுன்னு நமக்கு தெரியணும். ஓஎஸ் காமர்ஸ்னா என்னன்னு பாருங்க கூகுள்ல சர்ச் பண்ணி. ஓகே. ஆக்சுவலி அது போட்டோனே அதோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் இங்க வருது பார்த்தீங்களா? ஸோ 2.4.3 ஆ 2.3.4 வந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷனுக்கு வல்னரபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஐ கெஸ் நெறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். இது வந்து ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் கோட் 1, ரிமோட் கோட் எக்ஸ்ப்ளாய்ட் எக்ஸிகியூஷன் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அத நம்ம என்னன்னு பார்க்கலாம், படிச்சு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஓஎஸ் காமர்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் ஒரு சாஃப்ட்வேர நீங்க வந்து அட்டாக் பண்ண போறீங்க அப்படின்னா, லைக் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அது என்னது? அது என்ன எப்படி வொர்க் ஆகுது? எதுக்காக வொர்க் ஆகுது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஓஎஸ் காமர்ஸ்ங்கிறது ஒரு இ-காமர்ஸ் சொல்யூஷன். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் இன் எனி வெப் சர்வர் தட் ஹாஸ் PHP அண்ட் MySQL இன்ஸ்டால்ட். ஸோ இது வந்து ஒரு GNU ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் பப்ளிக் லைசென்ஸ். ஓகே. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இப்ப நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, இ-காமர்ஸ் ஸ்டோர் நடத்துறீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைக் இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு PHP, MySQL இருந்தாவே போதும். ஸோ நமக்கு இதுலேருந்து ஒரு 2 எக்ஸ்ப்ளாய்ட் கிடைச்சதுல்ல. ஸோ இதோட சிவி இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆ ஆத்தர் நேம் இருக்கு. டைப் வந்து வெப் ஆப் எக்ஸ்ப்ளாய்ட். அப்புறம் PHP பிளாட்ஃபார்ம்ல வொர்க் ஆகும். இது இங்கேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க சர்ச் ப்ளாய்ட்ல கூட போயிட்டு சர்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ லைக் நம்ம இது அப்புறம் வருவோம். எக்ஸ்ப்ளாய்ட் படிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வேற போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஆம் எஸ்எம்பி போர்ட்ஸ்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ எஸ்எம்பி போர்ட்ஸ்ல லைக் எஸ்எம்பி ஷேர்ஸ் ஏதாவது அவைலபிளா இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஷேர்ஸ் இருந்தா இதுலருந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஐபி அட்ரஸ் ஓகே. ஐபி அட்ரஸ் தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்ல. நான் ஏன் மறுபடியும் ப்ரௌசருக்கு போறேன்னு தெரியல. ஓகே. பிகாஸ் நீங்க ஒவ்வொரு தாட்டியும் ஐபி நீங்க லைக் ப்ரௌசர்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலா நோட்பேட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எஸ்எம்பி ஷேர்ஸ் அக்சஸ் பண்றதுக்கு நான் எஸ்எம்பி கிளையண்ட் -L அப்புறம் ஐபி குடுத்தேன். பாஸ்வேர்ட் கேட்குது. நான் எனக்கு பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியாது. நான் என்டர் குடுக்குறேன். எம்ப்டி பாஸ்வேர்ட் குடுக்குறேன். ஸோ எம்ப்டி பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்பி ஷேர்ஸ் உங்களால அக்சஸ் பண்ண முடியுது. பட் ஸ்டில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னன்னா, யூசர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்ற ஒரு 2 ஷேர்ஸ் அவைலபிளா இருக்கு. மீதி எல்லாமே அட்மின், சி டாலர் அண்ட் ஐபிசி. ஸோ இது 3 தான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஸோ இந்த 2மே நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் யூசரா. ஸோ இதுக்கு நீங்க அக்சஸ் பண்றதுக்கு மறுபடியும் நீங்க -L தூக்கிட்டு பிகாஸ் -L இஸ் ஒன்லி ஃபார் லிஸ்டிங் தி ஷேர்ஸ். ஸோ இந்த ஐபிய குடுத்துட்டு
ஜஸ்ட் யூசர்ஸ்ன்னு குடுங்க. யூசர்ஸ்க்குள்ளார இருக்கிற ஷேர்ஸ நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் மறுபடியும் கேட்குது. என்டர் குடுங்க. ஸோ எனக்கு பாஸ்வேர்ட் தெரியாது. பிளாங்க் பாஸ்வேர்ட்ன்னு குடுக்குறேன். ஐ கெஸ் எஸ்எம்பிக்குள்ளார போயிடுது. ஸோ டிஐஆர் குடுங்க. ஆர் எல்எஸ் குடுங்க. இதுல இருந்து உங்களால ஏதாவது ரீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பப்ளிக் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு. ஐ கெஸ் நீங்க அந்த என்ன சொல்றது? நீங்க ஒரு மெஷின்குள்ளார போனீங்கன்னா, உங்க யூசர்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்க யூசர் நேம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லைக் பப்ளிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அது உள்ளார ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. அதுல உள்ள டைரக்டரீஸ்லாம் உங்களால பார்க்க முடியுது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 0 கேபிஸ்ல தான் இருக்கு. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, டிஸ்க் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. பட் அது எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி தெரியல. ஸோ வேற என்ன ஃபைல்ஸ் இருக்கு? டிஃபால்ட்ன்னு இருக்கு. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. என்டி யூசர் டாட் ஃபைல்லாம் இருக்கு. ஓகே. இதெல்லாம் நீங்க உங்களால ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் யூசரா வந்து ஐ கெஸ் பார்க்க முடியுது. ஸோ என்டி யூசர் டாட் ஃபைல்னா என்னன்னு பாருங்க கூகுள்ல போயிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்டி யூசர் டாட் ஃபைல்ங்கிறது ஸ்டோர்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிரெஃபரன்ஸ் ஃபார் ஈச் யூசர் ப்ரொஃபைல் ஆன் விண்டோஸ் கம்ப்யூட்டர். இட் கிரியேட்டட் வென் ஏ யூசர் லாக்ஸ் இன் அண்ட் இஸ் எ காப்பி ஆஃப் விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி. ஸோ எப்பல்லாம் வந்து ஒரு யூசர் வந்து லாகின் பண்றாரோ, அவரோட இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஃபைல்ல தான் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இத நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஐ கெஸ் இதுவுமே நம்ம ஒரு நோட்ஸ்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ எஸ்எம்பில வந்து எஸ்எம்பில என்னென்ன கிடைச்சதுன்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஆ யூசர்ஸ் அப்புறம் இன்னொரு ஷேருமே கிடைச்சுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. மேல போங்க. விண்டோஸ்ன்னு ஒரு டெஸ்க் இருக்கு. ஐ கெஸ் இது 2மே வந்து சி டிரைவ்ன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ சி டிரைவ்லாம் அக்சஸிபிளா இருக்கு. ஸோ யூசர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்புறம் என்டிடிடிஎஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே கைஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எஸ்எம்பி போர்ட்ல இருக்க நம்ம லைக் ஓப்பன் ஷேர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதுலருந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வேற என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். லைக் இந்த எஸ்எம்பி கிளையண்ட் மூலியமாவும் நீங்க எனுமரேட் பண்ணலாம். ஆர் என்எம் ஃபார் லினக்ஸ் மூலியமாவும் வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு நீங்க வந்து எனுமரேட் பண்ணலாம். ஸோ டைரக்ட்டா நீங்க இந்த ஐபி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைக் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். என்எம் ஃபார் லினக்ஸ் ஸ்பேஸ் இந்த ஐபி அட்ரஸ். பிகாஸ் உங்களுக்கு அந்த எஸ்எம்பி கிளையண்ட் யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நல் கேரக்டர்ல எடுத்துக்குது. விச் மீன்ஸ் எம்ப்டில எடுத்துக்குது. அதனால தான் உங்களால எல்லாமே லாகின் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் தி பெஸ்ட் செக்யூரிட்டி பிராக்டிஸ் நீங்க கண்டிப்பா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து வச்சிருக்கணும். ஆர் இந்த மாரி கெஸ்ட் செஷன் வேணும் அப்படின்னாலும், அவங்களுக்கு ப்ராப்பரான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து வச்சிருக்கணும். அப்பதான் வந்து லைக் இந்த மாரி அன்ஆத்தென்டிகேட்டட் யூசர்ஸ் வந்து அந்த மெஷின்ல இருக்கிறது எதையும் அவங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதுல சில இதெல்லாம் எனுமரேட் பண்ணுது. ஸோ இதனால எடுக்க முடியல. பட் ஸ்டில் நம்பளால வந்து ஷேர்ஸ்லாம் எடுக்க முடிஞ்சது. ஸோ எப்பயுமே வந்து நீங்க போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் திங்ஸ் வந்து கத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பென் டெஸ்ட்ல. இப்போ பார்த்தீங்கன்னா டூல் ஃபெயில் ஆச்சு. பட் நம்மளால எனுமரேட் பண்ண முடிஞ்சது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ பேக் டூ போர்ட்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3306 இருக்கு. அப்புறம் 8080 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்ட்டா வந்து நம்ம 8080ல என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்ட்டிகுலர் போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதோட வெர்ஷன் வந்து சில எக்ஸ்ப்ளாய்ட்லாம் காமிச்சதுல்ல. ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு. ஸோ இதுல என்னதான் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குன்னு நம்ம படிச்சு பார்க்கலாம். ஸோ இங்க என்ன எழுதியிருக்காங்க, இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட எப்படி பயன்படுத்துறது, ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அச்சீவ் பண்றதுக்குன்னு. ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இஃப் அட்மின் ஹஸ் நாட் ரிமோவ்ட் /இன்ஸ்டால் அப்படின்ற டைரக்டரிய அவர் ரிமூவ் பண்ணல அப்படின்னா, ஓஎஸ் காமர்ஸ் இன்ஸ்டாலேஷன்ல it is possible for an unauthenticated attacker to reinstall the page. ஸோ இன்ஸ்டால் அப்படின்ற பேஜ் வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருந்தா, ஒரு அட்டாக்கர்னால அந்த இன்ஸ்டாலேஷன அவரால திரும்ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் அந்த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஓஎஸ் காமர்ஸ் டஸ் நாட் செக் இஃப் த பேஜ் இஸ் ஆல்ரெடி பீன் இன்ஸ்டால்ட், does not attempt to do any authentication, and it is possible for an attacker to directly execute install foo.php script, which will create a config file for installation. It is possible to inject PHP code into a config file, then simply executing the code. So இந்த /install அப்படின்ற டைரக்டரி வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடிஞ்சா
நீங்க ஒரு அட்டாக்கரா இருந்தீங்கன்னா, உங்களால ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்ட இன்ஜெக்ட் பண்ணி, உங்களால வந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இது வந்து PHP கோட்லயே வந்து பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து PHP அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ வேப்லைஸ்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து நம்ம IIS சர்வர்ல தான் ரன் ஆகுது. Apache Tomcat சர்வர்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதோட OS விண்டோஸ் சர்வர்ன்னு சொன்னோம். ஈவன் தே ஆர் யூசிங் OpenSSL அண்ட் PHP வெர்ஷனும் இதுல இருக்கு 5.6.8. ஸோ இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து PHPல தான் ரன் ஆகுதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயுமே அவங்க குடுத்துருப்பாங்க. இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து PHP பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தான் வொர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இங்க OS டீட்டெயில்ஸ் வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் டெஸ்டட் ஆன் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ். ஸோ நீங்க ஒரு லினக்ஸ் மெஷின் டெஸ்ட் பண்ணாலும் சரி, விண்டோஸ் மெஷின் டெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த வெர்ஷன் ஆஃப் OS காமர்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் ரன் ஆனாவே உங்களால இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ அது மாரி இன்னொரு எக்ஸ்ப்ளாய்ட்டும் இருக்கு. ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் 2 அப்படின்னு. மேபி இது வந்து அதோட அப்டேட்டட் ஸ்கிரிப்ட்ன்னு நெனைக்கிறேன். இதோட டேட்ஸ் வந்து போய் பாருங்க. ஸோ இது 2018, 2021 ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த 2 எக்ஸ்ப்ளாய்ட்டும் ட்ரை பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே மேனுவல் வே தான். ஓகேவா? பட் இதுல நம்ம ஆட்டோமேட்டட் வேவும் பண்ணலாம். லைக் இதே மாடல் மெட்டாஸ்ப்ளாய்ட்ல அவைலபிளா இருந்தா, இந்த எக்ஸ்ப்ளாய்ட் அவைலபிளா இருந்தா, டைரக்ட்டா நம்ம அதிலேயே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனுவல் பார்க்கலாம். தென் ஆட்டோமேட்டட் திங்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட மெஷின்ல. ஆர் நீங்க இந்த பர்ட்டிகுலர் நேம வந்து காப்பி பண்ணி, சர்ச் ப்ளாய்ட்லயும் இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சர்ச் ப்ளாய்ட்ன்னு குடுங்க. சர்ச் ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு குடுத்து, இந்த பர்ட்டிகுலர் நேம் அண்ட் அந்த சாஃப்ட்வேர் நேம் அண்ட் வெர்ஷன குடுங்க. ஸோ நமக்கு கிடைச்சது ஆக்சுவலி வந்து 2.3.4 அப்படின்ற நேம் மட்டும் தான். ஸோ அது குடுத்தாவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ இந்த 3 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆக்சுவலி இருக்கு. எல்லாமே வந்து பைத்தான் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபைல். விச் மீன் நீங்களா பண்ற மாரி இருக்கும் அத பார்த்து. ஸோ இதெல்லாம் SQL இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேள அது அன்ஆத்தென்டிகேட்டட் ஆர் ஆத்தென்டிகேட்டட் திங்ஸா இருக்கும். பட் நமக்கு தேவையானது ஷெல் கோட் தான். அட்லீஸ்ட் நமக்கு அந்த மெஷின்ல இனிஷியல் ஃபுட்ஹோல்ட் கிடைச்சா தான் நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆர்பிட்டர் ஃபைல் அப்லோட், அப்புறம் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் 1 அண்ட் 2 இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட உங்களுக்கு வேணும்னா, காப்பி பண்ணி ஆம் சர்ச் ப்ளாய்ட் அப்படின்னு குடுத்து, -m அப்படின்னு குடுத்து, அந்த பர்ட்டிகுலர் பாத் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். உங்களோட பர்ட்டிகுலர் கரண்ட் பாத்ல டவுன்லோட் ஆயிடும். ஸோ எல்எஸ் குடுத்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் ஒண்ணு நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் டிபிலருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க சர்ச் ப்ளாய்ட் யூஸ் பண்ணி -mன்னு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரண்ட் டைரக்டரில. ஸோ இப்ப அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட நீங்க படிச்சு பார்க்கணும்னா, மவுஸ் பேட் ஆர் ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுங்க. ஐ கெஸ் அங்க குடுத்தது தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. வேற எந்த மாற்றமும் இல்ல. பட் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் கோட் இங்க படிச்சீங்கன்னா, இது வந்து ஒரு பைத்தான் கோடுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் இட் இஸ் எண்டிங் வித் .py எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட பேஸ் யூஆர்எல் அண்ட் டார்கெட் யூஆர்எல்ல குடுங்க. ஸோ நமக்கு பேஸ் யூஆர்எல் வந்து ஆக்சுவலி இதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்டலாக் அப்படின்னு இருக்கு. நம்ம ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேட்டலாக்/இன்ஸ்டால் அப்படின்ற பாத் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து கேட்டலாகு. ஸோ அந்த மாரி /இன்ஸ்டால் அப்படின்ற பாத் வந்து உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்கல்ல /இன்ஸ்டால். ஸோ இது இருந்தா தான் இந்த பர்ட்டிகுலர் பாத் இருந்தா தான் உங்களால எக்ஸ்ப்ளாய்ட்டே பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க மேனுவலாவே /இன்ஸ்டால்ன்னு குடுங்க. சோ தட் அது அக்சஸிபிளா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஆர் அந்த பர்ட்டிகுலர் பேஜ ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த இன்ஸ்டாலேஷன் பேஜ். ஸோ நீங்க ஒரு அட்டாக்கரா இருந்தீங்கன்னா, இதுல நீங்க உங்களோட டிபி நேம், அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவையானது இந்த பர்ட்டிகுலர் பாத் தான். ஸோ அத நான் காப்பி பண்ணி, இங்க பேஸ் யூஆர்எல்ல ஜஸ்ட் கேட்டலாக் வரைக்கும் வச்சுக்கோங்க காப்பி பண்ணி. இன்ஸ்டால்ங்கிறது இங்க தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் கேட்டலாக் தான் பேஸ் யூஆர்எல். இங்க வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் யூஆர்எல்ல இப்போ நீங்க ஃபுல்லா காப்பி பண்ணீங்கல்ல, அத மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பேஸ் யூஆர்எல்ல கேட்டலாக் வரைக்கும் வச்சா போதும். டார்கெட் யூஆர்எல்ல கேட்டலாக்/இன்ஸ்டால் PHP. ஸோ இது மட்டும் வச்சா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, சில சில டைரக்டரி லிஸ்டிங் மாரி குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். டிஐஆர் டாக்குமெண்ட் ரூட் அப்படின்னு. ஸோ இங்க தான் உங்களோட பேலோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கமாண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ PHPல சிஸ்டம் கமாண்ட், ஷெல் எக்ஸிக்யூஷன், அப்புறம் பாஸ் த்ரூ. ஸோ இதெல்லாம் வந்து சில ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது மூலியமா உங்களால என்ன சொல்றது? சிஸ்டம் கமாண்ட்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆர் ஷெல் கமாண்ட்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இங்க சிஸ்டம் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அப்புறம் எல்எஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட நம்ம டைரக்ட்டா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளால வொர்க் பண்ண முடியுதான்னு, லைக் இத எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்னு. ஸோ இப்போதைக்கு இதுல நான் இது 2ம் தான் மாத்திருக்கேன். பேஸ் யூஆர்எல், டார்கெட் யூஆர்எல். ஸோ இதுல இந்த கமாண்ட்ல நீங்க ரன் பண்ணக்கூடியது எல்லாமே இது உள்ளார தான் ரன் பண்ணுவீங்க. பேலோட் உள்ளார. ஸோ மத்தபடி நான் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்னா, இந்த பேலோட ரன் பண்ணிட்டு, போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல ரன் பண்ணும்.
ஸோ இது சக்சஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாரி மெசேஜ் வரும். சக்சஸ் த ஃபாலோயிங் கோட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட்ன்னு இந்த பர்ட்டிகுலர் பாத் வரும். அந்த எக்ஸ்ப்ளாய்ட் ரன் ஆகலனா, எக்ஸ்ப்ளாய்ட் டிட் நாட் எக்ஸிக்யூட்ன்னு வரும். ஸோ இவ்வளோதான். இந்த சின்ன எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஸோ இத நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓப்ஸ்! ஓகே. அது வேற ஏதோ ஒரு ஃபைல்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த ஃபைல் தானா அது? ஓகே. நாட் அன் இஷ்யூ. இப்போ அந்த பர்ட்டிகுலர் ஃபைல் எல்எஸ் குடுங்க. ஸோ நீங்க மாடிஃபை பண்ணதெல்லாம் கேட் கமாண்ட்ல போய் பாருங்க. மாடிஃபை ஆயிருக்கான்னு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெஷினோட வேலிடிட்டி ஓகே. இன்னும் 1 ஹவர் 16 மினிட்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மெஷின வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கு. ஸோ இத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ பைத்தான் அந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து அ குடுங்க. பைத்தான் ஃபைல் என்டர் குடுத்து பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லி லான்ச் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுது. இங்க ஒரு யூஆர்எல் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இத நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க ப்ரௌசர்ல. உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, 2 வார்னிங் காமிக்குது. என்னதுன்னா, இந்த 27வது லைன்ல அன்டெர்மினேட்டட் கமாண்ட் அப்படின்னு வருது. அப்புறம் சிஸ்டம் ஹாஸ் பீன் டிசேபிள்ட் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஸோ ஒருவேள அந்த நம்ம கோட் பார்த்தோம்ல. ஸோ அதுல வந்து சிஸ்டம் கமாண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால சிஸ்டம் வந்து டிசேபிள்ட்ல இருக்குன்னு காமிக்குது. ஸோ நாட் அன் இஷ்யூ. இப்போ அந்த சிஸ்டம் கமாண்ட் இல்லனாலும், அதுக்கு பதிலா நம்ம எக்ஸிகியூஷன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இசி அப்படின்னா ஆர் பாஸ் த்ரூ அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒவ்வொன்னா ட்ரை பண்ணலாம் இதுல. ஸோ சிஸ்டமுக்கு பதிலா பாஸ் த்ரூ அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் என்ன நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சிஸ்டம் கமாண்ட்னா என்ன? பிஹெச்பில பாஸ் த்ரூனா என்ன? அப்படின்னு உங்களுக்கு போட்டீங்கன்னா தெரியும். ஸோ பாஸ் த்ரூ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப நீங்க மறுபடியும் ரன் பண்ணி பாருங்க. ஓப்ஸ்! அ மவுஸ் பேட்ன்னு குடுத்துட்டேன். பைத்தான் அப்படின்னு குடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட. ஸோ மறுபடியும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே. ரீஃப்ரெஷ் அப்படின்னு பண்ண அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கமாண்டுமே இங்க வரல. லிஸ்ட் ஆகல. பட் இன்க்ளூட்ஸ் இந்த கான்ஃபிக்.php தூக்கிட்டு இன்க்ளூட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுல போய் பாருங்க. ஓகே. இதுதான் ஆக்சுவலி இதுக்குள்ளாரையும் ஒரு டைரக்டரி லிஸ்டிங் இருக்கு. ஓகே. எல்எஸ் வந்து எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. வியூ பேஜ் சோர்ஸ் போய் பாருங்க. சில நேரத்துல ஹைட் ஆயிருக்கும். பட் எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகல. வேணா என்ன பண்ணலாம், எல்எஸ்க்கு பதிலா மேபி எல்எஸ் இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின்னால எல்எஸ் வொர்க் ஆகலையா என்னன்னு தெரியல. அதுக்கு பதிலா டிஐஆர் குடுத்து பார்க்கலாம். ஆர் ஹூஎம்ஐ குடுத்து பார்க்கலாம். ஸோ பேசிக் லைக் ஒரு ஆர்சி கோட் வொர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அதுதான் ஆக்சுவலி பேசிக் கமாண்ட். பிகாஸ் ஹூஎம்ஐங்கிறது விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் பாக்ஸ்ல 2த்துலயுமே வந்து வொர்க் ஆகுற ஒரு கமாண்ட் லைன். ஸோ இப்ப பைத்தான் அப்படின்னு ரன் பண்ணி பாருங்க. ஓகே. சாரி. சம் கீபோர்ட் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம். ஓகே. மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இங்க என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் இதுல வந்து நம்ம ஆர்சி நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது. ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். ஸோ இங்கேருந்து இந்த பர்ட்டிகுலர் பைத்தான் ஸ்கிரிப்ட்லேருந்து நீங்க என்ன ரன் பண்ணாலும் உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹோமை அப்படின்ற நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சிஸ்டத்த பத்தி இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் நம்ம அந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட மாடிஃபை பண்ணலாம். மவுஸ் பேட வச்சு டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இங்க ஹோமைக்கு பதிலா இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்ற கமாண்ட் குடுங்க. ஸோ அந்த சிஸ்டத்த பத்தி மொத்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ மறுபடியும் பைத்தான்னு குடுத்து அந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட ரன் பண்ணுங்க. சில எக்ஸ்ப்ளாய்ட்லாம் வந்து ஒரு தடவைக்கு மேல இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம்ல, ப்ளூ அப்படின்ற ஒரு மெஷின்ல. ஸோ அதுல ஒரு தடவைக்கு மேல அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட ட்ரை பண்ணீங்கன்னா, டாஸ் அட்டாக் ஆகி அந்த மெஷினே கிராஷ் ஆயிடும். பட் இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ல அந்த மாரி இல்லன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நமக்கு நமக்கு எத்தன தாட்டி ரன் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ பிஃபோர் யூசிங் எனி எக்ஸ்ப்ளாய்ட் கோட் நீங்க உங்களுக்கு லீகலான பெர்மிஷன் இருக்கணும் ஒரு மெஷின்ல. பிகாஸ் இது நான் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக காமிக்கிறேன் ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம்லேருந்து. பட் நீங்க ரியல் வேர்ல்ட்ல ட்ரை பண்றீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம் அது மாரின்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆர் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோசர் வச்சிருந்தாங்கன்னா நீங்க ப்ராப்ளம் இல்ல. நீங்க அந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட ட்ரை பண்ணி லைக் சக்சஸ் ஆச்சுன்னா நீங்க அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஆர் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கிளையன்ட் கூட என்டிஏ சைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க அவங்களோட அசெட்ஸுக்கு உங்களுக்கு இல்லீகலான பெர்மிஷன் இருந்தா நீங்க பண்ணலாம். ஸோ மத்தபடி நீங்க இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டையோ இப்ப நான் சொல்றதையோ நீங்க வந்து இல்லீகலா பயன்படுத்துனீங்கன்னா, அது ரிஸ்க் ஃபார் யூ ஒன்லி. இப்ப நம்ம ரன் பண்ண சிஸ்டம் இன்ஃபோ கமாண்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. பட் இது வந்து அந்த அளவுக்கு கிளீனா இல்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் யூ குடுங்க. ஸோ கண்ட்ரோல் யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா இந்த மாரி எடுத்து குடுத்துருக்கும். ஆம் ஸோ சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்னு ரன் பண்ண அப்புறம்
இந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ஹோஸ்ட் நேம் வந்து ப்ளூ பிரிண்ட், அப்புறம் ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெளிவா இருக்கு. என்ன ஆர்க்கிடெக்சர்ன்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர் வந்து x86 பேஸ்ட் பிசி. ஸோ இது வந்து 32 பிட் ஓஎஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ இது எப்போ இன்ஸ்டால் பண்ணாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. டோட்டல் மெமரி இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து ஹாட் ஃபிக்ஸஸ் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, லைக் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஹாட் ஃபிக்ஸஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அதோட நெட்வொர்க் கார்டு இன்ஃபர்மேஷன். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு x86 பேஸ்ட் பிசி அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 32 பிட் எக்ஸ்ப்ளாய்ட் கிரியேட் பண்ணாவே போதும், இந்த மெஷினில் எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம இங்கே ரன் பண்ணுறோம்ல, அந்த இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கோட்லேருந்து ரன் பண்ணுறோம்ல, ஸோ இதுக்கு பதிலாக இதுவே நம்ம ஒரு ஃபைல வந்து இதில் அப்லோட் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? லைக் இதே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்த்தோம்ல, இன்க்ளூட்ஸ் அப்படின்ற டைரக்டரி ஒண்ணு இருந்துச்சு. ஸோ இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, இன்க்ளூட்ஸ் அப்படின்ற டைரக்டரிக்குள்ளார போகும்னு நான் நினைக்கிறேன். அம் ஸோ அத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல பாஸ் த்ரூ கமாண்ட் இருக்குல்ல, இதுல சிஸ்டம் இன்ஃபோக்கு பதிலா நீங்க ஒரு ஷெல் கோட், ஒரு பேசிக் ரிவர்ஸ் ஷெல் வந்து கிரியேட் பண்ணுங்க. தென் அத வந்து சர்டிடியூல் மூலியமா அந்த மெஷினுக்குள்ளார போட பாருங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, கூகுள்ல போயிட்டு PHP சிங்கிள் லைனர் ரிவர்ஸ் ஷெல் அப்படின்னு குடுங்க. ஸோ நெறைய ரிசல்ட்ஸ் வரும். டைனி PHP ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு. ஸோ ஐ கெஸ் ஹை ஆன் காஃபி கெஸ்ட்டு, ஸோ இந்த மாரி நெறைய வருதுல்ல. ஸோ எது எதெல்லாம் ஒர்க் ஆகும்னு நமக்கு தெரியணும். ஆர் நீங்க என்ன சொல்றது? ஹேக் டூல்ஸ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் மூலியமாவும் நீங்க ஜெனரேட் பண்ணலாம். பட் ஐ அம் ஜஸ்ட் செக்கிங் இட் என்னென்ன PHP சிங்கிள் லைனர் ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஓகே, இது ஜஸ்ட் பைத்தான். ஓகே, இங்க இருக்கு. டைரக்ட் ரிவர்சல். பட் நமக்கு அது தேவையில்ல. நமக்கு வந்து இப்போ ஒரு PHP ஷெல்ல வந்து நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா, அது மூலியமா கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ற மாரி நமக்கு வேணும். ஸோ அந்த மாரி சிங்கிள் லைனர் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இங்க ஏதாவது இருக்கா? ஓகே. ஓகே, இதுலருந்து ஏதோ எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ இந்த மாரி நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்ல. கெஸ் அ செக் பண்ணி பார்ப்போம் இதுலருந்து. PHP சிங்கிள் லைனர் ரிவர்சல் பென்டெஸ்ட் மங்கி ஆர் நான் சொன்னேன்ல இந்த ஹேக் டூல்ஸ் இருக்குல்ல. ஹேக் டூல்ஸ்லயுமே வந்து ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல. சில நேரத்துல அப்படியே ஓகே, PHP ரிவர்ஸ் ஷெல்ல பேசிக் ஆர்சின்னு இருக்குல்ல. இதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். பட் இங்க வந்து நமக்கு சிஸ்டம் கமாண்ட் வந்து டிசேபிள்ல இருக்கிறதுனால இந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு. பட் அதுக்கு பதிலா ஷெல் எக்ஸிகியூஷன்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். PHP ஷெல். ஓகே, இந்த இந்த இத நான் ஆக்சுவலி தேடுறேன். பென்டெஸ்ட் மங்கி. ஆக்சுவலி பென்டெஸ்ட் மங்கில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் ஷீட் மாரி குடுத்துருப்பாங்க. PHP சாக்கெட் லைக் எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் நீங்க எப்படி ரிவர்சல் எடுக்குது, பேஷ், பெர்ல், பைத்தான். ஸோ அதெல்லாம் குடுத்துருக்காங்க. பட் நமக்கு தேடுனது எதுவும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ஏதாவது இருக்கான்னு. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லைன் PHP ஸ்கிரிப்ட் கெயின் ஷெல் அப்படின்னு இருக்கு. ஸோ இது இந்த ஒரு வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. இத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, இதுதான் நான் தேடுறது. PHP எக்கோ ஷெல் அப்படின்னு. ஸோ இத நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த PHP ஷெல் மூலியமா அப்படின்னு பயன்படுத்தி ஹூ அம் ஐ அப்படின்னு கமாண்ட் ரன் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போதைக்கு இந்த அ ஷெல்ல மட்டும் நீங்க ஒரு நோட்பேட் ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுல தேவையில்லாத டேப்லாம் தூக்கி விட்டுருங்க. ஸோ இத டவுன்லோட் பண்றதுக்கு அம் லைக் மவுஸ்பேட் ஷெல் டாட் PHP அப்படின்னு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இப்ப நீங்க அ டவுன்லோட் பண்ணத சாரி, இத காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஷெல் டாட் PHP ஃபைல்ல. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஷெல் டாட் PHP ஃபைல அந்த மெஷின்ல வந்து அப்லோட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நமக்கு பைத்தான் சர்வர் தேவை. லைக் காலையில ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டால் இருக்கிறதுனால பைத்தான் -m http.server போர்ட் 18 குடுத்துக்கலாம்.
சப்போர்ட் 80 அவைலபிளா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைத்தான் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ 0.0க்கு பதிலா இந்த காலியோட 10 ஐபி அதாவது அ உங்களுக்கு ட்ரையாக் மெயில்லேருந்து ஒரு ஐபி கிடைச்சிருக்கும்ல விபிஎன்ல கனெக்ட் பண்ண அப்புறம். ஸோ அந்த ஐபி எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதில தான் வந்து எல்லா ஃபைலுமே ஹோஸ்ட் ஆகும். ஈவன் நீங்க ரிவர்ஸ் ஷெல் எடுக்கணும்னாலும் ட்ரையாக் மீ ஐபிலேருந்து எடுக்க முடியும். ஸோ இதான் என்னோட ட்ரையாக் மீயோட 10 ஐபி. அப்புறம் இதில 8080ன்னு குடுத்துக்கோங்க. ஆர் 80ல தானே இது ரன் ஆகுது. ஸோ அப்படியே என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டைரக்டரி லிஸ்டிங் வரும். இங்க பிஹெச்பில போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 200 ஓகே வந்து இங்க அடிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதில நீங்க வச்சிருக்க ஃபைல் இங்க வந்துருச்சான்னு பாருங்க. shell.php இருக்கா? ஸோ இதோட லிங்க்க மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க உங்க மெஷின்ல வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபைல ஹோஸ்ட் பண்ணி, அந்த மெஷின்ல டவுன்லோட் பண்ண போறீங்க. அதுதான் உங்களோட டாஸ்க்கே. ஸோ இதில ஒரு புது நோட்பேட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அந்த லிங்க். ஓகேவா? சரி, உங்களோட ஐபி அண்ட் ஷெல்.phpங்கிற ஃபைல். இப்போ அ அதில டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் தேவை. இப்ப இதுவே லினக்ஸா இருந்தா wget பயன்படுத்துவோம். இது வந்து விண்டோஸ்னால certutil வந்து பயன்படுத்தணும். ஸோ certutil ஃபார் டவுன்லோடிங் certutilன்னு போட்டு டவுன்லோட் ஃபைல் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த மாரி நெறைய சீட் ஷீட்ஸ் இந்த மாரிலாம் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி உங்களோட கமாண்ட் லைன் எல்லாமே நீங்க வந்து ஒரு நோட்பேட்ல இல்ல ஒன் நோட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப திரும்ப அத ரன் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கமாண்ட். அத நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ certitl.exe பயன்படுத்தி யுஆர்எல் கேஷி -fn குடுத்துட்டு, இந்த யுஆர்எல்க்கு பதிலா இந்த exe வந்து நீங்க லைக் பிஹெச்பி வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. அது மாரி அந்த அவுட்புட் வந்து எப்படி வேணும்? அவுட்புட் ஃபைல் வந்து எப்படி வேணும்னா, shell.phpன்னே குடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கமாண்ட் லைனு. இத நீங்க வந்து இப்போ அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. பாஸ் த்ரூக்குள்ளார சிஸ்டம் இன்ஃபோ நம்ம ரன் பண்ணோம்ல டபுள் கோட்ஸ்க்குள்ளார. ஸோ அதுக்கு பதிலா இந்த certitl கமாண்ட வந்து ரன் பண்ண போறீங்க. ஸோ இத ரன் பண்றது மூலியமா நம்ம மெஷின்ல இருக்கிற shell.php வந்து அந்த மெஷினுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். லைக் அப்லோட் ஆயிட்டு டவுன்லோட் ஆகும். ஆ. ஸோ இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆர் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ fevicon.io அப்படின்னு இருக்கா? இப்போ நம்ம அந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட வந்து லைக் என்ன பண்ணலாம்? ஓகே, மாடிஃபை ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. கேட் கமாண்ட் மூலமா. இப்போ நீங்க அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ரன் பண்ணுங்க. லைக் அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து ரன் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் ரன் பண்ணோனே மறுபடியும் இதே தான் காமிக்கும். இப்போ அதே பேஜுக்கு போங்க. config.phpக்குள்ளார. ஸோ config.php ரன் பண்ணீங்கன்னா, இங்க பேக் எண்ட்ல உங்களுக்கு பைத்தான் சர்வர்ல வந்து 200 இங்க ஓகே வரணும். shell.phpக்கு 200 ஓகே வந்தா தான் அந்த ஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மெஷினுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கெட் ரெக்வெஸ்ட் வந்து நடக்குது. இந்த ஐபிலேருந்து, அதாவது நம்ம டார்கெட் ஐபிலேருந்து. ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து certitl யுஆர்எல் கேஷி கமாண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ண ஃபைல் வந்து அந்த மெஷின்ல வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் அத வெரிஃபை பண்றதுக்கு இன்க்ளூட்ஸ் டைரக்டரி நமக்கு இருந்ததுல்ல. அதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. லைக் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஒன் செகண்ட் கைஸ். இத நான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? இன்னும் 3 மினிட்ஸ் இருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. நாட் அன் இஷ்யூ. ஸோ உங்களுக்கு shell.php வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம்னு இங்க போட்டிருந்தாங்கல்ல. shell.php கொஸ்டின் மார்க் போட்டு அ ஈக்குவல் டூ ஹூ அம் ஐ அப்படின்னு ரன் பண்ணுங்க. அப்பதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஷெல் கோடும் மாறும். இப்ப நார்மலா அந்த பேசிக் லைனர் சொன்னேன்ல, சிஸ்டம் பிஹெச்பி சிஸ்டம் ஸ்கிரிப்ட் வந்து நீங்க ஜஸ்ட் ஷெல்.php ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட வந்து அவங்க இந்த மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கெட் ஈன்னு இருக்கா? ஸோ அப்படின்ற கேரக்டர் நீங்க விட்டுட்டீங்கன்னா, இந்த அ சிங்கிள் லைனர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இங்க வந்து shell.php இஸ் ஈக்குவல் டூ ஹூ அம் ஐன்னு குடுத்தோனே, எனக்கு என்ட் அத்தாரிட்டி சிஸ்டம் வந்து வருது. லைக் விச் மீன்ஸ் ஹூ அம் ஐ வந்து வொர்க் ஆகுது. அந்த shell.phpயும் வந்து வொர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கேயே வந்து நீங்க இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா, சின்ஸ் நம்ம shell.php அதுல ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுனால, எதுவுமே இப்ப நம்ம பைத்தான் ஸ்கிரிப்ட்லேருந்து ரன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. shell.php ஆல்ரெடி அந்த மெஷின்ல இருக்கு. ஸோ இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுனால, நம்ம ஒரு ரிவர்ஸ் ஷெல் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த ரிவர்ஸ் ஷெல்லுக்கு ஒரு மலிஷியஸ் EXE வந்து தேவ. ஓகே. இப்ப நம்ம ஜஸ்ட் அப்லோட் பண்ணது ஒரு பிஹெச்பி ஃபைல் தான். பிஹெச்பி ஃபைல்னால ஒரு சிங்கிள் லைனர் கோடு தான் அப்லோட் பண்ண முடியும். ஆர் அதுல உள்ள ஃபைல்ஸ்லாம் நீங்க அந்த டிஐஆர் அந்த மாரி சின்ன சின்ன கமாண்ட்ஸ் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். மத்தபடி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் இந்த மெஷினோட ஆக்சஸ் வேணும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அந்த மெஷின்ல ஒரு EXE ஃபைல போட்டுட்டு அதுலருந்து தான் நீங்க அக்சஸ் பண்ற மாரி இருக்கும். ரிவர்ஸ் ஷெல்ல. ஓகேவா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். டிஏஆர் எல்லாமே உங்களால அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்ப என்ன பண்ணலான்னா, இந்த பைத்தான் சர்வர் அப்படியே ரன் ஆகட்டும். பேரலலா நீங்க ஒரு என்ன சொல்றது? எம்எஸ்எஃப் வேணும் மூலியமா ஒரு மலிஷியஸ் இஎக்ஸி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ யூசுவலா வந்து இந்த இஎக்ஸி ஃபைல்ஸ்லாம் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபிஷிங்ல வந்து இனிஷியல் அக்சஸ் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பி பிஹெச்பி ஆர் பிடிஎஃப் ஆர் இஎக்ஸி இந்த மாரி ஃபைல்லாம் டார்கெட்ஸ் அதாவது விக்டிம்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஹேக்கர்ஸ் அனுப்புவாங்க. நீங்க அத கிளிக் பண்ணோனே அவங்களுக்கு வந்து உங்க மெஷினோட அக்சஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி அத கிரியேட் பண்றது அப்படின்னு. ஸோ எம்எஸ்எஃப் வேணும் மூலியமா கிரியேட் பண்ணலாம். ஸோ எம்எஸ்எஃப் வேணும் வந்து ஒரு பேலோட் ஜெனரேட்டர். ஸோ இதுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து குடுத்துக்கோங்க. நமக்கு அது விண்டோஸ்ன்னு தெரியும். ஷெல் அப்புறம் ரிவர்ஸ் டிசிபி குடுத்துக்கோங்க. ஸோ விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் அப்புறம் ரிவர்ஸ் ஷெல் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதனால ரிவர்ஸ் டிசிபி குடுத்துக்கோங்க. ஸோ எல் ஹோஸ்ட் வந்து உங்களோட இஃப் கான்ஃபிக் ஐபி அதாவது உங்களோட 10.0 ஐபி குடுத்துக்கோங்க. பிகாஸ் அதுல தான் உங்களுக்கு அக்சஸ் திரும்ப வேணும். ஸோ 10.11.115.45 அப்புறம் வந்து எல் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஆல்ரெடி வந்து போர்ட் 80 வந்து நீங்க ஹோஸ்டிங் சர்வருக்காக யூஸ் பண்றீங்க பைத்தானுக்கு. ஓகேவா? ஸோ அது இருக்கட்டும். நம்ம எல் போர்ட் வந்து வேற ஏதாவது குடுத்துக்கணும். அதே போர்ட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வொர்க் ஆகாது. ஸோ எல் போர்ட் குடுத்துட்டீங்க. உங்களுக்கு அந்த மாரி என்ன ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷினால exe ஃபைல் எனக்கு வேணும். இதுவே ஒரு லினக்ஸ் மெஷினா இருந்தா எஸ்ஹெச் ஃபைல்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ -f exeன்னு குடுத்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, அவுட்புட் ஓ அப்படின்னு குடுத்துட்டு ஷெல்.exeன்னு குடுத்துடலாம். ஆர் ஷெல்.exeன்னு குடுத்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ அவுட்புட் வந்து நீங்க என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம் அந்த ஃபைலுக்கு. பட் உங்களுக்கு தேவையானது வந்து exe-ஆ தான் உங்களுக்கு வேணும். ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக் பேலோட் ஜெனரேட்டர் திங்ஸ். ஸோ இத ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு exe ஃபைல் மலிஷியஸ் exe ஃபைல் கிடைக்குதான்னு. ஸோ இட் ஒன்ட் டேக் மோர் தென் 1 மினிட். லெட்ஸ் சி. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நோ பிளாட்ஃபார்ம் செலக்டட், நோ ஆர்க்கிடெக்சர் செலக்டட். பட் டிஃபால்ட்டா x86 வந்து எடுத்துருச்சு. நம்ம மெஷினும் x86னால கண்டிப்பா இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து வொர்க் ஆகும். ஓகேவா? ஸோ எல்எஸ் குடுத்து பாருங்க. இந்த ஃபைல் வந்து உங்களோட டைரக்டரில இருக்கான்னு. ஸோ ஷெல்.exe இருக்கு. ஸோ இப்போ இந்த ஷெல்.exe வந்து நம்மளோட டார்கெட்டுக்கு வந்து அனுப்பணும். ஸோ மறுபடியும் நீங்க அந்த பைதான் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டா இந்த ஷெல் PHP இருக்குல்ல, இதுலயே certitudinal கமாண்ட் பயன்படுத்தி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த ஹோஸ்டிங் சர்வர் ரன் ஆயிட்டு தான் இருக்கணும். உங்க கரண்ட் டைரக்டரில. அதாவது இந்த ஃபைல்ஸ் இருக்கிற டைரக்டரீஸ்ல. ஆம் certitudinal கமாண்ட் மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த பேஜ தூக்கிட்டோனா, ஷெல் டவுன்லோட் ஃபைல்ஸ். ஓகே. டவுன்லோட் ஃபைல்ஸ் வித் certitudinal. ஸோ அத ஆக்சுவலி நான் நோட்பேட்ல வச்சிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப அத காப்பி பண்ணிக்கோங்க certitudinal கமாண்ட. இப்போ இங்க நோட்பேட்ல ஓகே. ஸோ இதுல ஷெல்.phpக்கு பதிலா ஷெல்.exeன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது ஜஸ்ட் சிங்கிள் லைனர் ஷெல். பட் இது வந்து ஒரு மலிஷியஸ் exe ஃபைல். ஸோ இது ரன் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு ரிவர்ஸ் ஷெல் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இங்க வந்து எல் போர்ட் வந்து 1337ன்னு குடுத்தோம்ல. ஸோ அது மாரி இங்க நெட்கேட் லிசனர் நீங்க வந்து ரன் பண்ணணும். ஸோ NVLP அப்படின்னு போட்டுட்டு 1337ன்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்க நெட்கேட் வந்து லிசன் ஆகுதா? இப்போ இந்த நம்ம கிரியேட் பண்ண ஷெல் ஃபைல வந்து ஆல்ரெடி பைதான் சர்வர்ல ஹோஸ்ட் பண்றோம். certitudinal மூலியமா அந்த மெஷின்ல இருந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ இங்க ஈக்குவல் இருக்குல்ல, அதுல இந்த கமாண்ட வந்து ரன் பண்ணுங்க. ஸோ certitudinal வந்து பேசிக்கா எல்லா விண்டோஸ் மெஷின்லயுமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு டிஃபால்ட்டான அ லைக் exe ஃபைல்ஸ் விண்டோஸ்ல இருக்கும். நீங்க அது மூலியமா எந்த ஒரு ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ certitudinal வந்து எனக்கு என்ன குடுத்துருக்குன்னா, இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லி ரன் ஆச்சு அப்படின்னு வந்திருக்கு. விச் மீன்ஸ் அந்த ஷெல்.exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஈவன் இத நீங்க டிஐஆர் குடுத்து பாருங்க. ஓகே. இது தெளிவா இல்ல. கண்ட்ரோல் யூ குடுங்க. கண்ட்ரோல் யூ குடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்க்ளூட்ஸ் டைரக்டரில அப்ளிகேஷன் PHP config.php ஷெல்.exe இருக்கா? ஸோ இந்த ஃபைலும் இருக்கு. ஷெல்.php யும் இருக்கு. ஸோ இப்ப இத வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டைரக்ட்டா இந்த டைரக்டரிக்குள்ள போங்க.
ஸோ இத நீங்க கிளிக் பண்றது மூலியமா உங்களுக்கு ரிவர்சல் கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்கேட் ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே இது வந்து ஆக்சுவலி ரன் ஆகுது. சாரி கைஸ். என்ன பண்ணணும்னா, அத கிளிக் பண்ணா உங்களுக்கு டவுன்லோடு தான் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த PHP ஷெல்லுலேருந்து இத கால் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். shell.exe அப்படின்னு. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரிவர்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியல் ஃபுட்ஹோல்ட். அந்த மெஷின வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். காம்ப்ரமைஸ் மீன்ஸ் நமக்கு இனிஷியல் ஷெல் கிடைச்சிருக்கு. பட் என்ன யூசர்ல நமக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஸோ ஹோம் ஐ குடுத்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் வந்து கிடைச்சிருக்கு இந்த மெஷின்ல. ஸோ நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். லைக் ஹேஷஸ வந்து டம்ப் பண்ணலாம். அந்த மெஷினோட ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ஹேஷஸ டம்ப் பண்றது மூலியமா அதோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். லைக் பாஸ்வேர்ட் வந்து ஹேஷ் வந்து நம்ம கிராக் பண்ணி பாஸ்வேர்ட் எடுத்துக்கலாம். அதுலேருந்து நமக்கு பெர்சிஸ்டென்ட் அக்சஸ் கிடைக்கும். ஸோ மறுபடியும் நீங்க பைதான் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணி, PHP அப்லோட் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு நீங்க அவசியம் இல்ல. டைரக்ட்டா யூசர் நேம், பாஸ்வேர்ட் வச்சு RDBலேருந்து லாகின் பண்ணிக்கலாம். பிகாஸ் 3389 ஓப்பன்ல இருந்ததுன்னு நெனைக்கிறேன். நாட் ஷூர். ஆ ஐ கெஸ் 3306 தான் இருந்தது. ஓகேவா? நாட் அன் இஷ்யூ. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் இது வந்து நமக்கு அக்சஸ் கிடைச்சிருக்கு. இப்போ பேக் டூ ட்ரையாக் மீ இதுல என்ன கேட்கறாங்கன்னா, ஓகே நீங்க வந்து லேப் யூசரோட NTLM ஹேஷ் வேணும், root.txt ஃபைல் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஐ கெஸ் root.txt வந்து உங்களுக்கு இதுலருந்து கிடைக்கும்னு நெனைக்கிறேன். சிடி குடுத்து பாருங்க. சிடி ஸ்லாஷ் யூசர்ஸ் டிஆர் குடுங்க. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளார போக முடியுமான்னு பாருங்க. ஓகே. ஐ கெஸ் ரொம்ப கீழ இருக்குன்னு நெனைக்கிறேன். அதான் உங்களுக்கு தெரியல. ஓகே. டிஆர் குடுங்க. ஸோ, இப்ப நம்மளால வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் சிடி ட்ரை பண்ணி லைக் சேஞ்ச் த டைரக்டரி ட்ரை பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் டைரக்டரில அக்சஸ் பண்ண முடியுது. இப்போ அவரோட டெஸ்க்டாப்ல போய் பார்க்கலாம். root.txt ஃபைல் இருக்கான்னு. ஓகே இருக்கு. ஸோ, டைப் கமாண்ட் மூலியமா லைக் இத ரீட் பண்ண பாருங்க. ஸோ, டைப் கமாண்ட் இஸ் நத்திங் பட் லினக்ஸ்ல எப்படி கேட் கமாண்ட் யூஸ் பண்ணீங்களோ, அது மாரி தான் டைப் கமாண்ட் விண்டோஸ்ல. ஸோ, நமக்கு ஃபிளாக் கிடைச்சிருச்சு. இத நீங்க சப்மிட் பண்ணி குடுங்க. கரெக்ட்டான. ஸோ, இதோட இந்த சேலஞ்ச் முடியல. இன்னும் நம்ம என்டிலம் ஹேஷ் வந்து எடுத்து அத டீகிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டீகிரிப்ட் பண்ணா தான் நம்மளோட ஆக்சுவல் யூசர் வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ, அத டீகிரிப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, மெமிகேஷ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ, மெமிகேஷ் வந்து உங்களுக்கு ஐ கெஸ் காலியிலேயே இருக்கும். நாட் அன் இஷ்யூ. இப்போ இத நீங்க ஆக்சுவலி நம்ம மெமிகேஷையும் அதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ, லொகேட் மெமிகேஷ் அப்படின்னு குடுங்க. ஸோ, mimicache.exe வேணும் நமக்கு. அப்பதான் அது விண்டோஸ் மெஷின்ல வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். mimicache.exe. ஸோ, நமக்கு 2 mimicache இருக்கு. ஒண்ணு வந்து விண்டோஸ் 32 ஒண்ணு வந்து 64 பிட்டு. நமக்கு ஆக்சுவலி 32 பிட் தான் தேவை. இத மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ, சிபி அப்படின்னு குடுத்து, இந்த பாத் குடுத்துட்டு உங்களோட கரண்ட் டைரக்டரில வேணும்னா அதனால டாட் அப்படின்னு பயன்படுத்திக்கோங்க. உப்ஸ். இப்போ வந்து இந்த பர்ட்டிகுலர் mimicache.exe வந்து உங்களோட கரண்ட் டைரக்டரில வந்து இருக்கும் இப்போ. பிகாஸ் அத நீங்க காப்பி பண்ணிட்டீங்க. எம்வின்னு குடுத்தீங்கன்னா மூவ் ஆயிடும். ஸோ சிபின்னு பயன்படுத்துங்க. அப்பதான் திரும்ப திரும்ப வேற ஏதாவது பென்டெஸ்ட் அசஸ்மென்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மெமிகேஷ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் இந்த மெமிகேஷ் வந்து இந்த மெஷின்குள்ளார நான் போடணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பைதான் சர்வர் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க மறுபடியும் இங்க இருந்து போயிட்டு ரீஃப்ரெஷ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மெமிகேஷ் ஃபைல் வந்து இங்க இருக்கிறது காமிக்கும். ஓகே இருக்கா? இதையும் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நோட்பேட்ல மறுபடியும் இந்த certitl கமாண்ட்லயே அதையும் குடுங்க. ஓகேவா? ஸோ certitl.exe URL cache -f மெமி கேட்ச்ன்னு இருக்கு. ஸோ இதோட அவுட்புட் வந்து எனக்கு மிமின்னு வந்தாவே போதும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் நீங்க ப்ரௌசர்லேருந்து ரன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மெஷின்ல அ என்ன கிடைச்சிருக்கு? உங்களுக்கு இனிஷியல் ஃபுட்ஹோல்ட் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க ஒரு டெம்ப் டைரக்டரில போட்டு வச்சுக்கோங்க. ஆர் பப்ளிக் டைரக்டரி அந்த மாரி இதில போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சிடி குடுத்து அ ஸ் சி கோலனுக்குள்ளார போயிட்டு டிஐஆர் குடுங்க. ஓகே. இதுல நெறைய இருக்கு. நம்ம ஆக்சுவலி யூசர்ஸ்குள்ளார போகணும். பிகாஸ் சம்டைம் வந்து நீங்க டிஃபால்ட் யூசரா இருந்தீங்கன்னா, உங்களால அ லைக் எந்த ஒரு ஃபைலும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆர் நீங்க டெம்ப் டைரக்டரி ஆர் பப்ளிக் டைரக்டரிக்குள்ள நீங்க எல்லா ஃபைலுமே டவுன்லோட் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த யூசர்ஸ்ல ஏதாவது டவுன்லோட் பண்ண முடியுதான்னு. சின்ஸ் நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்னால உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுவே ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் யூசரா இருந்தா எதுவும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இது ஒண்ணும் ரன் ஆகுது. ஓகே. சர்டிட்டில் ஆன்லைன் அப்படின்னு வருது. ஐ கெஸ் ஓகே இது காப்பி ஆயிடுச்சு. விச் மீன்ஸ்
நம்ம மெஷின்லேருந்து மிமிகேஷ் வந்து இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பைதான் சர்வர் நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம்ல ஆல்ரெடி. மிமிகேஷ் வந்து என்னோட அதே டைரக்டரியில வச்சிருந்தேன். shell.php, shell.exe அப்படின்ற இதுல. ஸோ பைதான் சர்வர் ஆல்ரெடி ரன் ஆனதுனால, அந்த ஃபைல் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நீங்க mimi.exe ஓகே dir குடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் இருக்கான்னு. ஸோ இப்போ mimi.exe வந்து ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணோனே மிமிகேஷ் வந்து உங்களுக்கு லோட் ஆயிடும். ஸோ மிமிகேஷ் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ஒரு விண்டோஸ் மெஷின்ல அதோட ஹேஷஸ வந்து நம்மளால டம்ப் பண்ண முடியும். அப்புறம் ஆக்டிவ் டைரக்டரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் டிகேட் அட்டாக்கு, சில்வர் டிகேட் அட்டாக்கு, ஸோ இந்த மாரி நெறைய பண்ணலாம் மிமிகேஷ் வச்சு. ஓகேவா? அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்ஸ்லாம். ஸோ இப்போதைக்கு இந்த மிமி மிமிகேஷ் மூலியமா அந்த பர்ட்டிகுலர் ஹேஷஸ் எல்லாம் டம்ப் பண்றதுக்கு அதோட கமாண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இது நார்மல் கமாண்ட்ஸ் நம்மளால ரன் பண்ண முடியாது. ஸோ மிமிகேஷ் சீட் ஷீட் இருக்கான்னு பார்க்கலாம் ஆன்லைன்ல. ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. சீட் ஷீட்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஈவன் ஹேக் ட்ரிக்ஸ்லயுமே வந்து குடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது ரன் ஆகுது. அ என்னென்னலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு. ஸோ இங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் இப்ப இது வந்து ஜெனரல் கமாண்ட்ஸு, இது வந்து லாக் ஆன் பாஸ்வேர்ட்ஸ்லாம் எடுக்கிறது, டிக்கெட் நான் சொன்னேன்ல, பாஸ் த டிக்கெட்டு, பாஸ் த ஹேஷு, கோல்டன் டிக்கெட் அட்டாக் இது இதுக்கெல்லாம் இந்தந்த கமாண்ட் பயன்படுத்துவாங்க. பட் நமக்கு இப்ப தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஏ டம்ப் அ தான். லைக் சாம் கிரெடென்ஷியல்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இன்கேஸ் இங்க இருக்குன்னு நெனைக்கிறேன். எல்எஸ்ஏ சாம் அப்படின்னு குடுங்க. ஓகே. இதுதான் ஆக்சுவலி நான் பார்க்கறது. ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, எந்தெந்த யூசர்ஸ்லாம் இருக்காங்களோ நம்ம மெஷின்ல அவங்களோட ஹேஷ் ஃபைல்ஸ் லைக் அது அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஹேஷ் ஃபார்மேட்ல இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கும். ஓகேவா? ஸோ எல்எஸ்ஏ டம்ப்னு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் மிமிகேஷ்ல. ஸோ இப்ப ரன் பண்ணதுல நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா, டொமைன் வந்து ப்ளூ பிரிண்ட்டு, சாம் கீ கிடைச்சிருக்கு. அ யூசர்ஸோட 2 ஹேஷ் ஃபைல் கிடைச்சிருக்கு. ஸோ கெஸ்ட் யூசருக்கு எந்த ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் இல்ல. அதனால இந்த மாரி வந்திருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஹேஷும், லேப் யூசர் அப்படின்ற ஒரு ஹேஷும் கிடைச்சிருக்கு. ஸோ இத நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அடுத்து பயன்படும். ஸோ லேப் யூசரோட ஹேஷ். ஓகேவா? ஸோ இந்த 2 ஹேஷும் கிடைச்சிருக்கு. ஸோ இத உங்களால கிராக் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ இத எப்படி கிராக் பண்ண முடியும் அப்படின்னா, ஜான் த ரைபர் பயன்படுத்தி நீங்க கிராக் பண்ணலாம். ஆர் நீங்க வந்து கிராக் ஸ்டேஷன்லயும் போயிட்டு கிராக் பண்ணலாம். ஸோ இதுல என்ன பண்றேன்னா, இத நீங்க வந்து ஒரு சிங்கிள் ஃபைலா எடுத்து வச்சுக்கணும். லைக் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு போட்டு கோலன் இந்த பர்ட்டிகுலர் ஹேஷ் ஃபைல வச்சுக்கோங்க. அதே மாரி லேப்ன்னு குடுத்துட்டு, கோலன் இந்த பர்ட்டிகுலர் ஹேஷ் ஃபார்மேட்ட வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 2த்தையும் தூக்கி நம்ம ஜான் த ரைபர்ல போட்டு பார்ப்போம். அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு. ஸோ இது 2த்தையும் தூக்கி நான் ஒரு hash.txt அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் இங்க. ஸோ பைதான் சர்வர் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். மவுஸ்பேட் hash.txt அப்படின்னு குடுப்போம். ஸோ இது உள்ளார நம்ம வச்சிருக்க ஹேஷ் ஃபைல் எல்லாம் வச்சுக்கலாம். கேட் பயன்படுத்தி அத பாருங்க ரைட் ஆயிடுச்சான்னு. ரைட் ஆயிடுச்சு. இப்ப ஜான் பயன்படுத்தி ஜான் அந்த ஹேஷ் ஃபைல வச்சுக்கோங்க. அப்புறம் வேர்ட் லிஸ்ட் ஏதாவது பயன்படுத்தணும்னா ராக்கியோ பயன்படுத்துங்க. ஸோ பிகாஸ் அதுல நெறைய பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். லைக் யூசர் ஷேர் ராக்கியோ சாரி வேர்ட் லிஸ்ட்டுக்குள்ள ராக்கியோ இருக்கும். ஓகேவா? என்டர் குடுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, இது என்ன டைப் ஆஃப் ஹேஷ் அப்டின்னு கண்டுபிடிச்சு, ஆ ஆக்சுவலி வந்து இது இந்த வேர்ட் லிஸ்ட் ராக்கியோ வந்து எடுத்து அந்த எந்த ஹேஷ் எந்த இது கூட வொர்க் ஆகுதுன்னு பார்க்கும். பட் ஐ கெஸ் 4 பாஸ்வேர்ட் ஹேஷஸ் அப்டின்னு இருக்கு. பட் ஏன் இது கிராக் பண்ணலன்னு தெரியல. மேபி நம்ம குடுத்த ஃபார்மேட் தப்பா என்னன்னு தெரியல. ஆ வேணா என்ன பண்ணலாம்னா, நமக்கு கிடைச்சதுல்ல அத எடுத்து நம்ம கிராக் ஸ்டேஷன்ல வந்து கிராக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இத. ஸோ ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ கிராக் ஸ்டேஷன் பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க யூஸ் பண்றது பழைய என்டிஎல்எம் ஹேஷா இருந்தா ஈஸியா உங்களுக்கு கிராக் ஸ்டேஷன்லயே கிடைச்சிரும். கிராக் ஸ்டேஷனுங்கிறது லைக் ஆன்லைன் பாஸ்வேர்ட் டைரக்டரி நெறைய பேர் வந்து காமனான பாஸ்வேர்ட்ஸ் லைக் என்ன சொல்றது வின்டர் 2024
அந்த மாரிலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. காமனான பாஸ்வேர்ட்ஸ்க்கான ஹேஷஸ்லாம் இதுல இருக்கும் டிபில. கிராக் ஸ்டேஷனோட டிபில. ஸோ ஜஸ்ட் நீங்க ஹேஷ் ஃபைல் குடுத்துட்டு, நீங்க கிராக் ஹேஷஸ்ன்னு குடுத்தாவே அவங்களோட பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்ட் நமக்கு கிடைக்கல. லேப் யூசரோட பாஸ்வேர்ட் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ கிராக் ஹேஷஸ்ன்னு குடுங்க. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ லேப் யூசரோட பாஸ்வேர்ட் வந்து கூகுள் பிளஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ லேப் யூசரோட பாஸ்வேர்ட் வந்து கூகுள் பிளஸ் தான். ஸோ இது ட்ரையாக் மெயில்ல போட்டு பாருங்க. வொர்க் ஆகுதான்னு. சப்மிட்ன்னு குடுங்க. கங்கிராச்சுலேஷன் இந்த மிஷன நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம மேனுவலா இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட நம்ம வந்து ஒவ்வொன்னா மாடிஃபை பண்ணி, அப்புறம் ஷெல் டாட் பிஎச்பி அப்லோட் பண்ணி, அப்புறம் ஷெல் டாட் எக்ஸ்இ அப்லோட் பண்ணதுனால உங்களுக்கு இவ்ளோ டைம் ஆச்சு ஓகேவா? இதுவே நீங்க அதே எக்ஸ்ப்ளாய்ட் ஆ மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலியமா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவன் இன்னொரு எக்ஸ்ப்ளாய்ட்டுமே இருந்துச்சுல்ல, அதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட்ல ஓஎஸ் காமர்ஸ் 2.3.4 தானே அதோட வெர்ஷன். ஸோ அத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மறுபடியும். சில இதுல வந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் 2ன்னு இருக்கா? இத நீங்க மறுபடியும் உங்க மெஷின்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்க மெஷின்ல தான் இருக்கு. உங்க கரண்ட் பாத்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுல காமிக்கிறது எல்லாமே உங்க காலி மெஷின்ல உள்ள டிஃபால்ட் எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் டிபில என்னென்னலாம் இருக்கோ, சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து சர்ச் இன்ஜின் மாரி உங்களோட மெஷினுக்குள்ளார இருக்க எக்ஸ்ப்ளாய்ட்லாம் வந்து எடுத்து குடுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரூட் டைரக்டரியில இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட கொண்டு வந்துட்டோம். இத நம்ம ரன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பட் அது என்ன தேவைன்னு தெரியல. ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பைத்தான் 3ல ரன் ஆகுற எக்ஸ்ப்ளாய்ட். இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் யுஆர்எல் குடுக்கணும். என்ன யுஆர்எல்னா கேட்டலாக் அப்படின்ற யுஆர்எல் குடுத்தாவே போதும். கேட்டலாக் அப்படின்னு எண்ட் ஆகுற யுஆர்எல் குடுத்தா போதுங்கிறாங்க. ஸோ பேக் டூ த மெஷின். ஆ எங்கப்பா ப்ரௌசர் வச்சோம்? காணோம். ஓகே. இதுல வந்து கேட்டலாக்ன்னு முடியுதுல்ல. இந்த யுஆர்எல் மட்டும் வச்சு பாருங்க. நமக்கு வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ 501 இதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைலு. அப்புறம் இந்த யுஆர்எல் குடுங்க. என்டர் குடுத்து பாருங்க. ஸோ என்டர் குடுத்தோனே, இன்ஸ்டால் டைரக்டரி ஸ்டில் அவைலபிள் அப்படின்னு சொல்லுது. இட் இஸ் வல்னரபிள் டூ எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு காமிக்குது. டெஸ்டிங் இன்ஜெக்ஷன் அப்படின்னு காமிக்குது. டூ டெஸ்ட் தி வல்னரபிலிட்டி. அப்புறம் யூசர் என்ட்ரி அத்தாரிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் ரன் பண்ணோனே, உங்களுக்கு வந்து ஷெல் கிடைச்சிருது. நம்ம இவ்வளோ இது சுத்தி இப்படி எப்படி சொல்றது? காத மூக்கி வாய சாரி தலை சுத்தி காத தொடுறது, தலை சுத்தி வாய தொடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாரி நம்ம சுத்தி வந்தத, இத ஒரே எக்ஸ்ப்ளாய்ட் வந்து சிங்கிள் கமாண்ட்ல வந்து பண்ணிருச்சு. ஏன் நான் வந்து அந்த ஹார்ட் வேல உங்களுக்கு கொண்டு போனேன் அப்டின்னா, அந்த எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி வொர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியணும். ஸோ நான் இங்க ரன் பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? 2டே நிமிஷத்துல இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும். நானுமே பாய்ன்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பேன். பட் இந்த ஹார்ட் வே மூலியமா தான் நீங்க இது இப்படி வொர்க் ஆகுது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது? ஷெல் கோட் எப்படி கிரியேட் பண்றது? சிங்கிள் லைனர் பிஹெச்பி எப்படி இருக்கும்? அ ஆர் சிஸ்டம் கமாண்ட் வந்து டிசேபிள்ல இருந்ததுனால, அத எப்படி நம்ம பைபாஸ் பண்றது? ஸோ இந்தந்த சின்ன சின்ன திங்ஸ்லாம் நீங்க கத்துட்டீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஆ நெறைய திங்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அதனால தான் ஹார்ட் வேல கொண்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு இப்ப நீங்க ஒரு இன்டர்னல் பென் டெஸ்ட் பண்றீங்க. இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கிடைச்சதுன்னா, டைரக்ட்டா நீங்க அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இத ஒரு பிஓசியா காமிச்சு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த 2வது எக்ஸ்ப்ளாய்ட் 50128 இதுதான் நம்ம அங்க இன்டர்நெட்லயும் பார்த்தோம். எக்ஸ்ப்ளாய்ட் டிபிலயும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் எதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓஎஸ் காமர்ஸ் 2.3.4 ஸோ இதே தான் வந்து நீங்க என்ன சொல்றது? மெட்டாஸ்ப்ளாய்ட்லயுமே ட்ரை பண்ணீங்கனாலும், உங்களுக்கு இதே மாரி தான். அடிச்ச அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு வந்து ஷெல் கிடைக்கும். பிகாஸ் ஒரு பென் டெஸ்டருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி குடுக்கிறது வந்து ஒரு மெஷின்ல உங்களுக்கு ஷெல் கிடைச்சாவே போதும். அடுத்தடுத்து அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்க எந்த பென் டெஸ்ட் பண்ணாலும் சரி, வெப், நெட்வொர்க் எது பண்ணாலும் சரி, அ அட் த எண்ட் அந்த மெஷின் வந்து வல்னரபிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எது வழியா நம்ம போணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கிளையன்ட்க்கு வந்து நம்ம சொல்லணும். ஆர் அந்த ஆர்கனைசேஷனுக்கு சொல்லணும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் தானே. ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் தான் நான் இப்ப ட்ரை பண்ணேன். ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் 2ன்னு வந்துச்சுல்ல. இந்த எக்ஸ்ப்ளாய்ட் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ண அடுத்த செகண்ட்லயே எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கல. உங்களுக்கு என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்ப நம்ம பண்றது எல்லாமே வந்து இதுலருந்து பண்ணலாம். இஃப் கான்ஃபிக் ஓகே. இஃப் கான்ஃபிக் இதுல வொர்க் ஆகாது. ஐபி கான்ஃபிக் தான் வொர்க் ஆகும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மெஷின்குள்ள நம்ம இருக்கோமா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸ்ப்ளாய்ட். இந்த எக்ஸ்ப்ளாய்ட் 2ங்கிறது. இப்ப நம்ம மெட்டா எக்ஸ்ப்ளாய்ட் மூலியமா பார்க்கலாம்.
இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு இந்த மிஷின் இருக்கட்டும். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்ட ரன் பண்ணுறதுக்கு எம்எஸ்எஃப் வேணும் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி இது 1 ஹவர் ஆகுதா? எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்? எப்போ முடிக்க போறேன்னு தெரியல. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனா என்னன்னு தெரியல. மணி 6:47 ஆகுது காலையில. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்க அ ரன் பண்ணுங்க. எம்எஸ்எஃப் கன்சோல் மூலியமா. ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிற? என் வீடியோவே ரொம்ப நேரம் ஆகுது. மெட்டாஸ்ப்ளாய்ட் ரன் ஆகுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இன்னும் நமக்கு எம்எஸ்எஃப் அப்படின்ற ஒரு இது வரல. அது வந்த அப்புறம் தான் நம்ம கமெண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ண முடியும். சீக்கிரம் வாயா! ஊப்ஸ்! நான் என் மவுஸ் கர்சர் இது பண்ணாலுமே இப்படி இந்த மாரி வருது. ஸோ என்டர் குடுத்தேன். ஒண்ணுமே எனக்கு வரல. ஓகே வந்துருச்சு நமக்கு. எம்எஸ்எஃப் 6E அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இதுல போயிட்டு சர்ச் குடுங்க. சர்ச்ல அந்த அந்த சாஃப்ட்வேர் நேம் OS காமர்ஸ் 2.3.4 அப்படின்னு குடுங்க. ஆர் அதோட சிவி கிடைச்சாலும் நீங்க ரன் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் தான் இருக்கு. ஸோ இந்த மாரி எக்ஸ்ப்ளாய்ட்ட நீங்க கரெக்ட்டா எடுக்கணும்னா, அந்த வெர்ஷன் அண்ட் தி சாஃப்ட்வேர் நேம் கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதற்கான எக்ஸ்ப்ளாய்ட்ட உடனே எடுத்து குடுத்துரும். ரேங்கிங் வந்து எக்ஸலன்ட்ன்னு இருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து ரொம்ப வொர்க்கிங் எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஸோ யூஸ் 0 அப்படின்னு குடுத்துட்டு, ஆர் யூஸ் இந்த பாத் நேம் குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் அம் எக்ஸ்ப்ளாய்ட் உடைய மாடியூல் வந்து லோட் ஆயிடும். ஸோ இங்க ஆப்ஷன்ஸ்ன்னு குடுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு என்னென்னலாம் நீங்க செட் பண்ணணும்னு இருக்கு. ஸோ ஆர் ஹோஸ்ட்ங்கிறது உங்க ரிமோட் ஹோஸ்ட். அதாவது இந்த மெஷின் இருக்குல்ல, இதுதான் ஆர் ஹோஸ்ட். ஸோ இத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. செட் ஆர் ஹோஸ்ட் அதாவது 10.10.123.63 ஐ கெஸ் அந்த மெஷின் இன்னும் ரன் ஆயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 39 மினிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். பட் ஸ்டில் நான் எக்ஸ்டெண்ட் குடுத்துருக்கேன். அப்புறம் செட் ஆர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 8080ல ரன் ஆகுதுல்ல. அதனால ஆர் போர்ட் வந்து 8080ன்னு மாத்திக்கோங்க. அப்பதான் வந்து வொர்க் ஆகும். வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் குடுக்கணும்னா, ஐ கெஸ் யூஆர்ஐ குடுக்கணுமா? ஆமா. யூஆர்ஐ இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. இந்த பாத் டூ இன்ஸ்டால் த டைரக்டரி அப்படின்னு இருக்கு. ஐ கெஸ் நம்ம கம்ப்ளீட் யூஆர்ஐ குடுத்து பார்ப்போம். அப்பதான் மேபி இந்த இதுவுமே நமக்கு தேவைப்படும்னு நெனைக்கிறேன். ஸோ செட் யூஆர்ஐன்னு குடுங்க. பிகாஸ் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ரன் ஆகுறதுக்கு இந்த யூஆர்ஐ அண்ட் இன்ஸ்டால் பேஜுமே ஒரு காரணம் தான். அப்புறம் எஸ்எஸ்எல் வந்து இங்க டிசேபிள்ல இருக்கிறதுனால ஃபால்ஸ்ன்னே குடுத்துக்கோங்க. இதுவே வேற HTTPS அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க இங்க ட்ரூ குடுக்குற மாரி இருக்கும். எல்ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட 10.0 ஐபி தான் குடுக்கணும். ஸோ செட் வந்து எல்ஹோஸ்ட்ன்னு குடுங்க. 10.0 ஐபி வந்து 10.11.115.45 ஸோ எல் போர்ட் வந்து 444ன்னே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க இத ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே செட் பண்ணிட்டீங்களான்னு ஆப்ஷன்ஸ் குடுத்து பாருங்க. ஸோ 10.10.123.063 8080 பாத் குடுத்துட்டீங்க. எல் ஹோஸ்ட், எல் போர்ட் பாத்துட்டீங்க. இப்போ எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு குடுங்க. இது ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ரிவர்சல் டிசிபி ஹேண்ட்லிங் ஆ ஓகே லிசன் ஆகுது. லிசன் ஆயிட்டு சில பேலோட்லாம் வந்து சென்ட் ஆகுது. 123.63 மெஷின்ல. மெட்டாபிட்டா செஷன் 1 வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு காமிக்குது. விச் மீன்ஸ் நமக்கு ஷெல் கிடைச்சிச்சுன்னு நெனைக்கிறேன். லைக் இனிஷியல் ஃபுட்ஹோல்ட். ஓகே. இப்ப இங்க ஹூ அம் ஐ டைப் பண்ணி பாருங்க. ஓகே. இதுல ஹூ அம் ஐ ஒர்க் ஆகுது. கெட் யுஐடி அப்புறம் கெட் சிஸ்டம் இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். சிஸ்டம் ஒர்க் ஆகுதா? சிஸ்டம் இன்ஃபோ ஒர்க் ஆகும். ஓகே. ஹெல்ப் ஓகே சிஸ் இன்ஃபோ. ஓகே. அது ஆக்சுவலி காமிக்குது உங்களுக்கு இந்த மாரி கமாண்ட்ஸ் ரெக்வயர்ட் பிரிவ் அதெல்லாம் காமிக்குது. லோட் பிரிவ் அப்படின்னு கொடுங்க. மேபி அது பிரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கா என்னன்னு தெரியல. இதுல ஹேஷ் டெம்ப் நம்மளால ஓகே. ஹேஷ் டேம் இதெல்லாம் எடுக்கணும்னா உங்களுக்கு லோடு பிரிவு தேவை அப்படின்னு கேட்குது. வேணா என்ன பண்ணலாம், நீங்க இப்ப கிரியேட் பண்ணீங்கல்ல ஒரு என்ன சொல்றது? ஷெல் டாட் exe-ன்னு இருக்குல்ல, இத நீங்க அப்படியே ரன் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ரன் பண்ணி நீங்க மறுபடியும் ரிவர்ஸ் ஷெல் எடுத்து ஹேஷ் டேம் குடுக்கலாம். அ குடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிலம் ஹேஷஸ் வந்து கிடைக்கும். அதுதான். வேற எதுவும் கிடையாது. ஆர் லோடுன்னு குடுக்குறேன். லோடு ஆர் exe ஷெல் டாட் எக்ஸிகியூஷன் பண்ண முடியாது. ஓகே எக்ஸிக்யூட்ன்னே குடுக்கணுமா? எக்ஸிக்யூட்ன்னு குடுத்து யூ மே ஸ்பெசிஃபை எத்தனை ஃபிளாக்யா யூஸ் பண்றது? 2 ஃபிளாக். 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 2 ஃபி
ஓகே. ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இது வந்து ஆக்சுவலி ஷெல்.exe நமக்கு அ ரிவர்ஸ் ஷெல் வந்து குடுக்கறது தானே. ஆல்ரெடி நமக்கு 1337ல எடுத்து வச்சிருக்கோம். பட் இதுல இப்போ ஹேஷ்டேம் வொர்க் ஆகுமான்னு தெரியலையே. வொர்க் ஆகாது. பிகாஸ் நீங்க இதுக்கு தனியா நீங்க ஷெல்.exe கிரியேட் பண்ணிட்டு, அது மெட்டாபிரேட்டர் மூலியமா அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களால ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஐ கெஸ் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் வேல வந்து இந்த மெஷின எப்படி காம்ப்ரமைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துரலாம். ஷார்ட்டா. ஓகேவா? ஸோ ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஐபி நமக்கு ஒண்ணு கிடைச்சது. ஸோ அதோட ஐபி வந்து 123.63 இதுல என்மேப் போர்ட் ஸ்கேன் பண்ணோம். 80, 8080 அந்த மாதிரி எஸ்எம்பி போர்ட்ஸ் இதெல்லாம் இருந்தது. எஸ்எம்பி போர்ட்ஸ்ல நமக்கு ஜஸ்ட் நார்மலான பப்ளிக் ஷேர்ஸ், யூசர் ஷேர்ஸ் அப்படின்னு தான் கிடைச்சது. ஸோ 8080 ஓஎஸ் காமர்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆச்சு. அதாவது 2.3.4 அப்படின்ற வெர்ஷன். ஸோ அத வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்ததுல நமக்கு 2 எக்ஸ்ப்ளாய்ட் கிடைச்சது. மேனுவல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஒண்ணு வந்து 2மே வந்து பைத்தான் தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ மாடிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்பளால என்ன பண்ண முடிஞ்சது, லைக் சிஸ்டம் கமாண்ட்ஸ அந்த எக்ஸ்ப்ளாய்ட் மூலியமா ரன் பண்ண முடியுதான்னு பார்த்தோம். லைக் ஹோமை பயன்படுத்தி ரன் பண்ணி பார்த்தோம். பட் சிஸ்டம் அப்படின்ற கீவேர்ட் வந்து டிசேபிளா இருக்கிறதுனால பாஸ் த்ரூ அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஈவன் நீங்க இஎக்ஸ்சி லைக் எக்ஸிக்யூட் பண்ணியுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம பாஸ் த்ரூ ரன் பண்ணதுனால நமக்கு ஓஎம்ஐ கிடைச்சது. லைக் என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் ரன் ஆகுது அப்படின்னு. அப்புறம் சிஸ்டம் இன்ஃபோ மூலியமா அது அந்த பர்ட்டிகுலர் மெஷினோட கம்ப்ளீட் ஆர்க்கிடெக்சர் அண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்குளால கேதர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஷெல்.php ஃபைல வந்து அந்த மெஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். certitl மூலியமா நம்மளோட மெஷின்ல பைத்தான் சர்வர ஹோஸ்ட் பண்ணிட்டு, அந்த மெஷின்ல certitl.exe ஆல்ரெடி இருக்கும். ஸோ அது அத அந்த கமாண்ட் பயன்படுத்தி நம்ம ஷெல்.php உள்ளார போட்டுட்டோம். போட்ட அப்புறம் ஷெல்.phpலேருந்து எல்லா கமாண்ட்ஸும் நம்மளால ரன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். தென் மறுபடியும் நம்ம ஷெல்.exe அப்படின்ற ஒரு மலிஷியஸ் ஃபைல கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி அந்த ஷெல்.phpன்னு இருந்ததுல, அதிலேயே நம்மளால நம்மளால ரன் பண்ண முடிஞ்சது. ஸோ மறுபடியும் நம்ம ஹோஸ்ட் பண்ண ஃபைல அந்த மெஷின்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். விச் மீன்ஸ் ஷெல்.exe. ஸோ அந்த ஷெல்.exe ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மெஷின்ல நெட்கார்ட் லிசனர வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் 1337ல. ஸோ ஷெல்.exe நம்ம ரன் பண்ணோனே நமக்கு வந்து இனிஷியல் ஃபுட் ஹோல்ட் கிடைச்சது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் பிரிவிலேஜ்ல தான் இருந்துச்சு. விச் மீன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரிவிலேஜ்ல இருந்தது. தென் நம்ம மிமிகாஷியுமே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண certitl மூலியமாவே அம் பைத்தான் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணி certitl மூலியமா டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ மெமிகாஷ ரன் பண்றதுக்கு என்னென்ன சீட் ஷீட்ஸ்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். அதோட கமாண்ட்ஸ் பார்த்தோம். அதுல நமக்கு மெயினா தேவைப்பட்டது எல்எஸ்ஏ டம்ப் சாம் சாம் கிரெடென்ஷியல்ஸ டம்ப் பண்றதுக்கு சில கமாண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ அத ரன் பண்ணோனே நமக்கு அ அந்த மெஷின்ல இருக்க எல்லா யூசரோட ஹேஷ் வேல்யூஸ்லாம் கிடைச்சது. ஸோ அந்த ஹேஷ் வேல்யூவ ஜான் த ரிப்பர் ஆர் ஹேஷ்கேட் போட்டு நீங்க கிராக் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் ஸ்டேஷன்ல போயிட்டு ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணதுல எனக்கு கூகுள் பிளஸ் அப்படின்ற ஒரு பாஸ்வேர்ட் கிடைச்சது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அ லக் லேப் யூசரோட பாஸ்வேர்ட் அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் மிஷனோட ஒரு சின்ன ரீகேப். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ஏதாவது தவறுகள் பண்ணாலோ, அந்த வீடியோஸ் வாக் த்ரூல ஆர் ஏதாவது இத நீங்க ஆட் பண்ணுங்க, இத நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ஆர் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க உங்க வீடியோவ. இல்ல இந்தந்த மெஷின்ஸ்லாம் நீங்க பண்ணுங்க. நான் இப்ப பண்றது எல்லாமே ஃப்ரீ மெஷின்ஸ் தான். அதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட்னால. ஸோ நம்ம டெலகிராம் சேனல்ல போயிட்டு கம்யூனிட்டில ஜாயின் பண்ணீங்கன்னா, அதிலயும் உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் கேள்விகள நீங்க வைக்கலாம், முன்வைக்கலாம். ஆர் என்ன லிங்க்டின்லயும் நீங்க பின்தொடர்ந்து அதிலயும் நீங்க கேள்விகள் கேட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இதே மாரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் கைஸ். பாய்.